கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ்வுடைய கிருபையினால் இன்றைய தினம் ஓதி முடிக்கப்பட்டு சூரத்து யூசுப் முழுமையாக ஓதி முடிக்கப்பட்டு இதற்கு முன்பாக சூரத்து ஹூத், சூரா யூனுஸ் போன்ற சூறாக்களும் ஓதி முடிக்கப்பட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு நிகழ்ச்சிகளை சொன்னாலும் அங்க யூனுஸ் அவர்களுடைய சமுதாயத்தின் ஒரு நிலையை அல்லாஹ் குறிப்பிட்டு சொன்னான். என்ன விஷயம்? பொதுவாக அல்லாஹ் தஆலா மனித சமுதாயத்துக்கு நேர்வழி காட்டுவதற்காக நபிமார்கள் உலகத்துக்கு அனுப்பும்போது அந்த நபிமார்களுடைய காலத்துல யார் நபிமார்களுடைய பேச்சை ஏற்றுக்கொண்டு ஈமான் கொண்டார்களோ, அல்லாஹ்வினுடைய ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் பாதுகாத்த நிகழ்ச்சியும், யாரெல்லாம் நபிமார்களை ஏற்க மறுத்து நிராகரித்து கேலி கிண்டல் செய்து நபிமார்களை கொலை செய்ய முயற்சி செய்தார்களோ, அவர்களை எல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உலகத்திலே அழித்த சரித்திரங்களை அல்லாஹ் சொல்லி காட்டுவான். ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் நபிமார்கள் பொறுமையோடு சொல்லிட்டே இருப்பாங்க. மக்கள் அவர் எதிர்ப்பெல்லாம் தாங்கிடுவாங்க. ஆனா எல்லை தாண்டி போகும்போது நூஹ் அலைஹிஸ்ஸலாம் போன்றவங்கெல்லாம் நூற்றுக்கணக்கான வருஷம் உழைப்பு செஞ்சுட்டு கடைசி அல்லாஹ் என்ன சொன்னாங்க? ரப்பிலா கதர் எல்லாம் இவங்களை விட்டு வைக்காங்க. அவங்க பெண்கள் குழந்தைகளையும் ஈமானில்லாதவர்களெல்லாம் உருவாக்குவாங்க. இவங்களை அழிக்கிறது அதிகமான நபிமார்கள் கடைசி கட்டம் பொறுக்க முடியாம வருவாங்க. அல்லாஹ்வும் அந்த வேதனை இறக்கிறதுக்கு அழைப்பு செஞ்சிருவாங்க. ஒவ்வொரு நபியினுடைய சரித்திரத்தையும் அல்லாஹ் சொல்லும் போது அதுதான் வேதனை வர முன்னாடி நபிமார்களையும் அங்க இருக்கக்கூடிய முஸ்லீம்களையும் அல்லாஹ் வெளியே போக சொல்லி நீங்க ஊர் விட்டு வெளியே போங்க. ஈமான்தாரிகளை வெளியாக்கிட்டு அந்த ஊரை அல்லாஹ் அடிக்கிறது அல்லாஹ்வுடைய சுன்னத், அல்லாஹ்வுடைய நியத். ஆனா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அந்த மாதிரி தான் உழைப்பு செஞ்சுட்டு ஈமான் ஏற்றுகிறாத கடைசி பட்சம் அல்லாஹ்வுடைய வேதனை வர்றது முடிவாயிருச்சு. அப்ப யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க. ஆனா இங்க போன பிறகு என்ன ஆயிருச்சுன்னு சொன்னா வேதனை வரல. அதனால யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் உள்ளத்துல ஒரு வகையான கவலை, இப்ப நம்ம வாக்களிச்சோம் வேதனை வரப்போகுதுன்னு சொல்லி ஊர் அழிக்கப்படலையே. அல்லாஹ் அதனால அவங்கள சோதிச்சான். இப்படி வருத்தப்பட்டு போனது, அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம அப்படி அவங்க கவலைப்பட்டது, இப்போ மீனுடைய வயிற்றில் அவங்க இருக்க வேண்டிய ஒரு பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டுச்சு. இங்க என்ன நடந்துச்சுன்னு சொன்னா, இல்லா கௌம யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்துடைய சமுதாயத்தை தவிர அவங்கள மட்டும் வேதனை வரணும் முடிவு செஞ்சு நம்ம வேதனை நிப்பாட்டினது. ஏன்னு சொன்னா அந்த மக்கள் உணர்ந்துட்டாங்க. அந்த சமுதாய மக்கள் என்ன செஞ்சாங்க? ஆஹா, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்தையும் ஊர்ல காணோம், நமக்கு எச்சரிக்கை செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய வேதனை வரும்னு சொன்னாங்க. பார்த்தா அந்த மாதிரி சூழ்நிலை உருவாகுது. கடுமையான மேக கூட்டம் வருது, கரும் மேக கூட்டம், பார்க்கவே பயங்கரமா இருக்குது மேகம்.
இதுல ஏதோ வேதனை தான் வருதுங்கிறது அவங்க விளங்கிக்கிட்டு எல்லாரும் ஒரு மைதானத்துக்கு வந்து தௌபா செஞ்சாங்க. அந்த சமுதாயமே வந்து அல்லாஹ்ட்ட மன்னிப்பு கேட்டுச்சு. அல்லாஹ்வும் அவங்களுடைய உண்மையான தௌபாவாக இருந்ததுனால திருந்தி வாழ்வோம், அல்லாஹ்வை ஈமான் கொள்வோம், யூனுஸ் அலைஹிஸ்ஸலாத்த நபியாக ஏற்றுக்கொள்வோங்கிற அந்த நிலையோட தௌபா செஞ்சதுனால அல்லாஹ் அந்த வேதனை நிப்பாட்டினான். ஆனா எந்த ஒரு சமுதாயத்துக்கும் அல்லாஹ் வேதனையை அனுப்பிட்டு நிப்பாட்டினது கிடையாது, யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் சமுதாயத்தை தவிரன்னு அல்லாஹ் சொல்லுவான். ஏன்னா அதே இடத்துல அதுக்கு முந்தின பக்கத்துல அல்லாஹ் சொன்னா ஃபிரௌனுக்கும் இதே மாதிரி தான். கடைசி நேரத்துல இஸ்ராயீல் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்த பிறகு அவன் களிமா சொன்னான், ஆமன்து பிஹி ஆமனத் பிஹி பனு இஸ்ராயீல். பனு இஸ்ரவேலர்கள் யாரை ஈமான் கொண்டிருக்கிறார்களோ அந்த அல்லாஹ்வை நானும் ஈமான் கொள்றேன்னு சொன்னான். ஆனா மலக்குமார்களை பார்த்த பிறகு வேதனை வந்த பிறகு கேட்கிற ஈமான் ஏற்றுக்கொள்ளப்படாது. அந்த நேரத்துல கேட்கிற தௌபாவையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். தௌபாவும் இருக்குதே, இதான் தௌபாங்கிறது. எது உண்மையிலே மனசுல வருத்தப்பட்டு இனி இந்த பாவத்தின் பக்கமே போகக்கூடாது, அதை நினைச்சு வருத்தப்படணும், கை சேதப்படணும், சந்தோஷப்படக்கூடாது, இனிமே செய்ய மாட்டேன்னு உறுதி எடுக்கணும். அந்த மாதிரி தௌபா எப்ப ஏற்றுக்கொள்ளப்படும் சொன்னா சக்கராத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஏற்றுக்கொள்ளப்படும். தௌபாவின் வாசல் திறந்தே இருக்கும். அதே மாதிரி சூரியன் எங்கு மறைகிறதோ அங்கே உதயமாக ஆரம்பிக்கும் போதும், சூரியன் கியாமத்துடைய பெரிய அடையாளங்கள்ல ஒண்ணு, சூரியன் மறைகிற பகுதியிலிருந்தே உதயமா, அப்பவும் தௌபாவின் வாசல் மூடப்பட்டுரும். அந்த நேரத்துல யார் முஸ்லிமானாலும் இஸ்லாம் ஏற்கப்படாது. அந்த நேரத்துல யாராவது தௌபா செஞ்சாலும் தௌபா ஏற்கப்படாது. சக்கராத் வந்த பேர் ஒருத்தர் தௌபா செய்யறாரு, நல்லா இருக்கும்போதெல்லாம் தௌபா செய்யல. ஹத்தா இதா ஹதர அஹதஹுமுல் மௌத் கால இன்னி துபுத்துல் ஆன், அல்லாஹ் என்னை இப்போ மன்னிச்சிடல்லா, நான் இப்போ என்னோட மன்னிப்பு கேட்கிறேன் அப்படின்னு எப்படி ஃபிரௌன் சொன்னானோ அந்த மாதிரி யார் நல்லா இருக்கும்போதெல்லாம் தௌபா செய்யாம சக்கராத்துல வந்து தௌபா செய்வாங்களோ ஏற்கப்படாது. வலைசத்தி தௌபத்து லில்லதீன யஅமலூன ஸய்யிஆத் ஹத்தா இதா ஹலர அஹதஹுமுல் மௌத். மௌத் வர வரைக்கும் பாவம் செஞ்சு போட்டு மௌத்து வந்தவனி தௌபா செஞ்சா நான் ஏத்துக்க மாட்டேன். அப்ப நம்ம ஆரோக்கியமாக இருக்கும் போதே, சுகமாக இருக்கும் போதே, நல்ல நிலையாக இருக்கும் போதே பாவங்களை நினைத்து சிறிய பெரிய அனைத்து பாட்டு தௌபா செய். ஒவ்வொரு நபிமார்களும் அதை உம்மத்துக்கு சொல்லிட்டே இருந்தாங்க, வஸ்தக்ஃபிர் யா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், என்னோட சமுதாயமே உங்க அல்லாஹ் இடத்தை தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. யார் தௌபா இஸ்திக்ஃபார் செய்வார்களோ வாக்களிச்சாங்க, யுமத்தியுக்கும் மத்தான் ஹஸனா இலா அஜலின் முஸம்மா, நீங்கள் விரும்பக்கூடிய இந்த துன்யாவுடைய வாழ்க்கையில உங்களை நிம்மதியா அல்லாஹ் வாழ வைப்பான். நீங்க துன்யால நல்லா இருக்குன்னு ஆசைப்படுறீங்க, இந்த துன்யாலையும் பிரச்சனை இல்லாம, மன சஞ்சலங்கள் இல்லாம, நெருக்கடி இல்லாம, மனசுல மனது அமைதியோட சாந்தியோட வாழணுமா, தௌபா இஸ்திக்ஃபார் செய்யுங்க. இப்படி அதிகமாக இது சம்பந்தமான வசனங்கள் ஓதப்பட்டுச்சு. பல நபிமார்கள் அதை வாக்களிச்சாங்க. அதே மாதிரி ஹதரத் ஹூத் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் இந்த விஷயத்தை சொன்னாங்க, நீங்க இஸ்திக்ஃபார் செய்யுங்க. நீங்க இஸ்திக்ஃபார் செஞ்சீங்கன்னு சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தொடர்ச்சியான மழையை இறக்குவான், பூமியை செழிப்பாக்குவான், உங்களுக்கு பலத்துக்கு மேல பலத்தை அல்லாஹ் கொடுப்பான், சக்தியை கொடுப்பான். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய மக்களுக்கு சொன்னாங்க, வயா கௌமி இஸ்தக்ஃபிரு ரப்பக்கும், சமுதாயமே உங்களோட அல்லாஹ்விடத்தை தௌபா செய்யுங்க, இன்னஹு கான கஃபாரா, அவன் அதிகம் மன்னிக்க கூடியவன், யுர்சிலி ஸமாஅ அலைக்கும் மிதராரா, உங்களுக்கு தொடர்ச்சியான மழையை அல்லாஹ் இறக்கி வைப்பான், வயும்திதுக்கும் பி அம்வாலின் வ பனீன வ யஜஅல் லக்கும் ஜன்னாத்தின் வ யஜஅல் லக்கும் அன்ஹாரா. வாழ்க்கையில் என்ன தேவைக்குது எல்லாம் இஸ்திக்ஃபார்ல அல்லாஹ் வச்சிருக்கிறான்னு சொன்னான். அல்லாஹ்ட்ட உண்மையான மனதோட மனம் முருகி கண்ணை மூடிக்கிட்டு அல்லாஹ்ட்ட நீங்க பேசி செஞ்ச பாவங்களெல்லாம் சொல்லி காட்டி நீங்க மன்னிப்பு கேளுங்க. உங்களுக்கு என்ன வேணும்? மழை வேணுமா? மழை வரும். உங்களுக்கு வாழ்க்கையில வறுமையா? அல்லாஹ் வறுமையை நீக்கி செழிப்பான வாழ்க்கையை கொடுப்பான். தோட்டம் துறவுகளை கூட அல்லாஹ் கொடுப்பான். ஆண் பிள்ளைகள் இல்லாம அந்த சமுதாயம் கஷ்டப்பட்டுச்சு, அல்லாஹ் அதுக்கும் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அதுக்கும் தீர்வு தௌபா செய்யுங்க, இஸ்திக்ஃபார் செய்யுங்க. எல்லாத்துக்கும் ஒரே மருந்து தான், அல்லாஹ்வின் பக்கம் முன்னோக்க. பிறகு இன்னைக்கு ஓதப்பட்ட சூரத்து யூசுப், இதுலயும் நிறைய படிப்பினைகள் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அல்லாஹ் தஆலா அந்த சூறாவை பத்தி ஆரம்பிக்கும் போதே இது யூதர்களே கேட்டாங்க, ஒரு கேள்விக்கு பதிலாகத்தான் இந்த சூறா இறக்கப்பட்டுச்சு.
தெரியுதான்னு பார்க்கலான்னு சோதிக்கும் போது நபி ஸல்லல்லாஹு உண்மையான நபியான சோதனைக்காக கேட்டாங்க. எப்படி யூதர்கள் அவங்களுடைய சொந்த ஊரை விட்டுட்டு ஷாமை விட்டுட்டு அவங்க மிஸ்ருக்கு வந்தது, எகிப்துக்கு வந்தது எப்படி சொல்லுங்க பார்ப்போன்னு சொல்லும் போது தான் அல்லாஹ் அந்த சம்பவத்தையே சொன்னான். கேளுங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை, அங்கேதான் உங்களுக்கு பிரச்சனை ஆரம்பிச்சிச்சு. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்தை அல்லாஹ் சொல்லும் போது நஹ்னு நகுஸ்ஸு அலைக அஹ்ஸனல் கஸஸ், நான் சொல்றேன் கேளுங்க, சம்பவங்கள்லேயே அழகான சம்பவத்தை நான் சொல்றேன், சம்பவங்கள்லேயே அஹ்ஸனல் கஸஸ்ன்னு அல்லாஹ் இதை சொல்லுவான். மிக அற்புதமான, அதை படிச்சோன்னு சொன்னா, அதை விளக்க உரைகளை பார்த்தோன்னு சொன்னா அற்புதமாக இருக்கும். ஒவ்வொரு ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு கட்டமும், குழந்தை பருவம், வாலிப பருவம், அவருடைய பெரிய பருவம், நிக்காஹுடைய விஷயம், பிறகு அவங்களுடைய ஆட்சி, இப்படி எல்லா விஷயத்தையும் அல்லாஹ் தஆலா வட்டுருக்கமா ஒரு சூறால சொல்லி முடிச்சிட்டான். பொதுவாக எல்லா நபிமார்களுமே உலகத்துல சோதிக்கப்பட்டாங்க. குழந்தை பருவத்திலிருந்தே நபிமார்கள் சோதிக்கப்பட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் பிறக்கும் போது யத்தீமா பிறந்தாங்க. பிறந்து சில வருடங்கள்ல தாயை இழந்தாங்க. யார்கிட்ட ஒப்படைக்கப்பட்டாங்களோ அந்த பாட்டனார் மூத்தா 10 வயசுல எல்லாம் குடும்பத்து முக்கியஸ்தர்கள் எல்லாம் போயிட்டாங்க. அப்பிலிருந்தே சோதனை தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த உலகத்தை விட்டு போற வரைக்கும் கஷ்டப்பட்டாங்க. நபியானதுல இருந்து எந்த குறைஷிகளால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீன் அஸ்-சாதிக்னு சொன்னாங்களோ அந்த உற்ற சொந்தக்காரர்களால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துன்புறுத்தப்பட்டாங்க, கொலை செய்யறதுக்கு முயற்சி செஞ்சாங்க. அப்பதான் ஹிஜ்ரத் செஞ்சாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த சம்பவத்துக்கும் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய சம்பவத்துக்கும் நெருங்கிய தொடர்பு இருக்குது. அதனாலதான் அல்லாஹ் அந்த சம்பவத்தை சொல்லி ஆறுதல் சொல்றான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆறுதல் சொல்றான், உங்களை அழிக்க முயற்சி செய்யறாங்களா, கவலைப்படாதீங்க, பின்னாடி விஷயம் இப்படி இருக்குது. அப்போ ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ் எப்படி படைச்சிருந்தான். சுப்ஹானல்லாஹ், சம்பவம் மட்டும் அழகானது இல்லை, ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களே அழகானவங்க தான். அந்த மாதிரி அழகாக யாரையுமே அல்லாஹ் உலகத்துல படைக்கல. மனிதர்களே மிகவும் அழகுடையவர்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட மியராஜுடைய சம்பவத்தை சொல்லி காட்டும் போது, யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நான் சந்திச்சேன், அவங்களுக்கு ஒட்டுமொத்த அழகுல பாதி அழகு யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுக்கப்பட்டிருந்துச்சுன்னு சொன்னாங்க. இவ்வளவு அழகான அழகு உருவம் கொடுக்கப்பட்டவங்க யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அவங்களுடைய வாப்பா யாரு? யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். குடும்பமே நபிமார்கள் தான். அவர்களுடைய வாப்பா இஸ்ஹாக் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். 3-4 தலைமுறை நபிமார்கள் தான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாப்பா யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு 2 மனைவி இருந்தாங்க. ஒரு மனைவியின் மூலமாக 10 பிள்ளைங்க, இன்னொரு மனைவியின் மூலமாக புன்யாமீன், யூசுப் அலைஹிஸ்ஸலாம், இந்த 2 பேரும் பிறக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அல்லாஹு தாலா இவ்வளவு அழகாக படைச்சதோடு மட்டும் இல்லை, அவங்கள அல்லாஹு தாலா நபியாக ஆக்க போற, மிகப்பெரிய அறிவாளியாக, மிகப்பெரிய அரசராக ஆக்க போற அந்த சுப செய்தியை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சின்ன பிள்ளையா இருக்கும் போதே கனவின் மூலமாக அல்லாஹ் சொல்லிட்டான். இந்த கனவை கொண்டுதான் அல்லாஹ் அந்த சூறாவை ஆரம்பிக்கிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் வாப்பாட்ட சொல்றான், இத்கால யூசுப் லி அபி யா அபதி இன்னி ரஅய்து அஹத அஷர கௌகபா, அப்பா நான் கனவு கண்டேன் 11 நட்சத்திரங்கள், 11 நட்சத்திரங்களும், வஷம்ஸ வல் கமர, சூரியனையும் சந்திரனையும், ரஅய்துஹும் லீ சாஜிதீன், அது எல்லாமே எனக்கு சுஜூது செய்யற மாதிரி கனவு கண்டேன். சின்ன புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அப்பாட்ட சொல்றாங்க. அவங்க யாரு? நபி யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நபிமார்களுக்கு கனவுடைய விளக்கம் தெரியும். கனவுக்குன்னு விளக்கம் இருக்குது. யார் கனவு கண்டாலும் அது 3 வகையான கனவு இருக்குது. ஒன்று இருக்குது, ஷைத்தானுடைய தூண்டுதல்ல கெட்ட கனவுகளை உண்டாக்கி நம்மளை கவலைப்படுத்துறதுக்காக சில கனவுகளை காட்டுவான், அது பிரயோஜனம் கிடையாது. இன்னொரு கனவு இருக்குது, நம்ம காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் எதை சிந்திச்சுட்டே இருக்கிறோமோ அதுவும் கற்பனையில் உள்ளது அப்படியே கனவுல வந்துட்டு போகும், அதுவும் பிரயோஜனம் இல்லாது. இன்னொரு கனவு இருக்குது, அது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து கொடுக்கப்படும் ஒரு அறிவிப்பாக இருக்கும். அது கண்டதே தான் நடக்கணுங்கிற அவசியம் இல்லை. சில கனவு கண்டதே நடக்கும். நபிமார்களுக்கு அப்படித்தான். எதை காண்றாங்களோ கனவுல அது வகையில ஒரு பங்கா, அதை கனவுல சொல்லப்பட்டதை செய்வாங்க. ஆனா மற்ற சாமானியர்களுக்கு பார்க்கக்கூடிய கனவுகள் எல்லாம் அதுவே தான் நடக்கணுங்கிறது இல்லை. ஆட்களை பொறுத்து, நேரங்களை பொறுத்து, அவர்களுடைய செயல்களை பொறுத்து கனவுக்கு விளக்கங்கள் மாறும். இப்போ
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் கனவை பற்றி நமக்கு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. யாராவது நல்ல கனவு கண்டீங்கன்னு சொன்னால் அந்த கனவை யார்கிட்ட சொன்னால் உங்களுக்கு நல்ல விளக்கம் சொல்லுவாங்களோ, சாதகமாக சொல்லுவாங்களோ, துஆ செய்வாங்களோ அவங்ககிட்ட சொல்லி விளக்கம் கேளுங்க. நல்ல கனவேன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் பரடிச்சிடாதீங்க. சில நேரங்கள் அந்த கனவுடைய கருத்தை புரிஞ்சு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய நலவின் மீது பொறாமை கொண்டு உங்களை சூழ்ச்சி செய்ய ஆரம்பிச்சிருவாங்க. பொறாமை வந்துடும். எல்லார்ட்டையும் சொல்லக்கூடாது. இந்த யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சம்பவத்தில் அதான் பயந்தாங்க யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம். இந்த கனவை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, யா புனைய, மகனே, லா தக்ஸுஸ் ருயாக அலா இஹ்வதிக், உன்னுடைய இந்த காக்கா மாதிரிலாம் இருக்கிறாங்கல்ல அவங்ககிட்டலாம் இந்த செய்தியை சொல்லிடுவானா. ஏன்னா மாற்றாந்தாய் புள்ள யூசுப் அலைஹிஸ்ஸலாம், புனியாமீன், மற்ற 10 பேரும் யாரு? இன்னொரு மனைவியினுடைய பிள்ளைங்க. இந்த பிள்ளை அல்லாஹ் அவ்வளோ அழகா அல்லாஹ் படைச்சிருக்கிறான். இந்த கனவு வேற கேட்ட பிறகு யாக்கூப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு உள்ளத்துல உறுதி வந்துருச்சு, அல்லாஹ் தஆலா யூசுஃபை நபியா ஆக்க போறான். இந்த கனவை சகோதரர்கிட்ட சொன்னா என்ன செய்வாங்க? ஏதாவது சூழ்ச்சி செஞ்சு ஏதாவது உனக்கு கெடுதல் செய்வாங்க. இன்ன ஷைத்தான லில் இன்சானி அதுவும் முபீன். பிள்ளைங்களாம் நல்ல பிள்ளைங்க தான், ஷைத்தான் கெட்டவன். ஷைத்தான் தூண்டி விட்டு என்ன செஞ்சிருவான்? உனக்கு எதிராக சூழ்ச்சி செய்ய சகோதரர்களே தூண்டி விட்டுருவான். அதனால இந்த கனவை நீ யார்ட்டையும் சொல்லவானா. அதனால நம்முடைய நாம காணக்கூடிய கனவு நல்ல கனவாக இருந்தாலும் யார்கிட்ட சொன்னா விளக்கம் கிடைக்குமோ அவங்ககிட்ட சொல்லலாம். கெட்ட கனவு கண்டோம், திடுக்கமான கனவு கண்டோம், பயங்கரமான கனவு கண்டோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த கனவையும் யார்ட்டையும் சொல்லாதீங்க. நீங்க அல்லாஹ்ட்ட அந்த துஆல வச்சிருங்க, யா அல்லாஹ் இந்த கனவின் மூலம் ஏதாவது நலவு இருந்தால் அதை எனக்கு கொடுப்பாயாக, இந்த கனவின் மூலம் ஏதாவது கெடுதல் இருந்தால் அதை விட்டு நீ பாதுகாப்பாயாகன்னு சொல்லி அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடணும். ஏதாவது சதக்கா செஞ்சு அதுக்காக அல்லாஹ்ட்ட பாதுகாப்பு தேடிக்கிட்டார், சிறந்தது. ஆக நம்ம கனவுடைய விஷயத்துல யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் இவங்களுடைய வரக்கூடிய காலம், வருங்காலம் எவ்வளவு பிரகாசமா இருக்க போதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு தான் சொன்னாங்க, சகோதரர்கிட்ட சொல்லவானா, அல்லாஹ் உன்னைய நபியாக்க போறான்னு சொல்லிட்டான். கதாலிக்கு எஜ்தபீக ரப்புக, அல்லாஹ் உங்களை தேர்வு செஞ்சிட்டான். நபிமார்களை அல்லாஹ் செலக்ட் பண்ணி தான் நபி ஆக்குவான். இப்போ உங்களை செலக்ட் பண்ணிட்டான். வயுஅல்லிமுக மின் தஅவீலில் அஹாதீஸ், அல்லாஹ் உங்களுக்கு கனவுடைய விளக்கத்தை உங்களுக்கும் கற்று தருவான். கனவுக்கு விளக்கம் யூசுஃபை நீங்களும் சொல்ல முடியும். இப்படிதான் உங்களுடைய முன்னோர்களான என்னுடைய வாப்பா இஸ்ஹாக், அவங்களுடைய வாப்பா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் கொடுத்த அதே நுபுவத்து உங்களுக்கு கிடைச்சிருச்சு. அப்பவே சுப செய்தியை சொல்லிட்டாங்க. இப்போ எவ்வளோ பாசம் வரும் யோசிச்சு பாருங்க. ஒரு வாப்பாவுக்கு புள்ள மேல சும்மாவே பாசம். சின்ன பிள்ளை, இவ்வளோ அழகான புள்ள, வயசான காலத்தை அல்லாஹ் இப்படி புள்ளைய கொடுத்துருக்கிறான், கடைசி புள்ள. இந்த கனவை கேட்ட பிறகு ரொம்ப பாதுகாக்க ஆரம்பிச்சுட்டாங்க, ரொம்ப நெருக்கமா பிள்ளைய வச்சுக்கிட ஆரம்பிச்சுட்டாங்க. அதனாலதான் சொல்லுவாங்க, பிள்ளைங்களுக்கு மத்தியில பெற்றோர்களுக்கு என்ன செய்யணும்? பாசத்தை காட்டுறதுல கூட பாசம் உள்ளுக்குள்ள கூட குறைய இருக்கும். சில பிள்ளை மேல பாசம் கூட இருக்கும், சில பிள்ளை மேல ஒரு பிள்ளை இன்னொரு பிள்ளை மேல கூட குறைய இருக்கும். ஆனா அதை வெளிப்படுத்தி காட்டும் போது சமமா தான் வெளிப்படுத்தணும். இந்த விஷயத்துல கூட இந்த சகோதரர்கள் யோசிச்சாங்க. இந்த மாதிரி வாப்பா யகாலுல யூசுஃப் வ அஹுஹு அஹப்பு இலா அபீனா மின்னா வ நஹ்னு உஸ்பா, பாருங்க வாப்பா யூசுஃப் மேலேயும் புன்யாமின் மேலே எவ்வளோ பாசமா இருக்கிறாங்க. நம்மளை விட நம்ம இவ்வளோ பெரிய கூட்டமா இருக்கிறோம், இவ்வளோ மூத்த பிள்ளைங்களா இருக்கிறோம், நம்ம மேல இருக்கிற பாசத்தை விட இவங்க மேல இவ்வளோ பாசம் காட்டுறாங்க. வாப்பா இது சரியில்லையே, என்ன செய்யலாம்? வாப்பா விட்டு பிள்ளைய பிரிக்கணும், அப்பதான் அந்த பாசம் போகும், நம்ம மேல வாப்பாட பாசம் வரும். இப்படி மசூரா செய்றான். என்ன செய்யலாம்? ஒருத்தர் சொல்றார் உக்துலு யூசுஃப, ஒருத்தர் சொல்ற கொலை செஞ்சிருவோம், தீர்வாதான். அப்ப எவ்வளவு பெரிய மோசமான விஷயம் பாருங்க. பொறாம வந்துருச்சுன்னு சொன்னா ஈமானையே தின்றும், கொலை கூட செய்ய வச்சிரும், சகோதரன் கூட பார்க்க மாட்டான். அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உம்மத்துக்கு முதலாவது படிச்சு கொடுத்த விஷயம், உள்ளத்துல என்ன செய்யாதீங்க, உள்ளத்தை சுத்தமா வச்சுக்கிடுங்க. யாருக்கு அல்லாஹ் என்ன கொடுக்குறானோ அதை பத்தி பொறாமப்படாதீங்க. சில பேருக்கு அல்லாஹ் கூட கொடுப்பான், குறைச்சி கொடுப்பான், அறிவாற்றலை கூட கொடுப்பான், ஒருத்தர் குறைச்சி கொடுப்பான், ஒருத்தரை சிறந்தவரை வச்சிருப்பான், அடுத்த தரத்தை ஒருத்தர் வச்சிருப்பான். அல்லாஹ் யாரை எங்க வச்சிருக்கிறானோ அதை பொருந்திக்கிடுங்க, தக்கதீரை பொருந்திக்கிடணும். இது உயர்ந்த பண்பாடு. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு வலியுறுத்தினாங்க. இதை கொண்டுதான் உள்ளத்தை சுத்தப்படுத்தினாங்க. ஏன்னா உலகத்துல வந்த பிரச்சனையே என்ன? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சவனே ஷைத்தான் மறுத்தானே. ஏன் மறுத்தான்? பொறாமதான்.
என்னை விட இவர் எப்படி சிறந்தவர் ஆகலாம், நான் எப்போ இவருக்கு ஏன் மரியாதை செய்யணும்? பொறாமைத்தான் அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட மறுக்க வச்சுச்சு. சூழ்ச்சி செஞ்சான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ்க்கு மாறு செய்ய வச்சான். மனித சமுதாயத்திலையும் முதல் பிரச்சனை எங்க ஏற்பட்டுச்சு? ஹாபில் காபிலுடைய கொலை. அந்த ரெண்டு சகோதரருக்கு இடையில பொறாமை வந்துருச்சு. காபில் என்ன செஞ்சாரு? ஹாபிலுடைய அமல்கள் எல்லாம் அல்லாஹ் ஒப்புக்கொள்றான். இவர் அந்த காலத்துல அமல் செஞ்சா என்ன செய்வாங்க? குர்பானி ஏதாவது அறுத்துட்டு இதை அல்லாட்ட கொடுக்கணும்னா பங்கு வச்சு இலைகள் கொடுக்கறது இல்லை. ஆரம்பத்தில் அறுத்து ஒரு மலை உச்சியில் கொண்டு போய் வச்சிருவாங்க. அவர் இஹ்லாஸா தக்குவாவோட அல்லாவுக்காக செஞ்ச குர்பானிங்கிறது உடனே தெரிஞ்சு போயிடும். மேலே இருந்து ஒரு ஒளி வரும், அதை எடுத்துட்டு போயிடும். காபில் வைக்கிறாரு, அது ஒப்புக்கொள்ள, அது அப்படி இருக்குது. ஹாபில் வைக்கிறாரு, கபூல் ஆகுது. சில கருத்துக்கள் சொல்லப்படுது, சகோதரிகள் நிக்கா செய்கிற விஷயத்தில் ஏற்பட்ட பொறாமனால நான் தான் அந்த பெண்ணை முடிப்பேன் இவர் சொல்ல, அவர் சொல்றாரு இல்லை உனக்கு அதை மஹரமும் கூடாது. இந்த பிரச்சனைனாலையும் முதல் கொலை ஏற்பட்டுச்சுன்னு சொல்லுவாங்க. கடைசி இந்த காபில் என்ன செய்யறாரு? நீ எப்படி என்னை விட சிறந்தவனை இருக்க முடியும், உன்னை நான் கொலை செஞ்சிருவேங்கிறார். அவர் சொன்னார் ஹாபில், நீ என்னையோ கொலை செஞ்சா நான் உன்னையோ கொலை செய்ய மாட்டேன், இது பெரிய பாவம், இது அல்லாஹ் ஏத்திக்கிறான்னு சொன்னா நீ தக்குவாவோட இரு, உன் இதையும் அல்லாஹ் ஏத்திக்கிடுவான். இன்னமா யதகப்பலுல்லாஹு மினல் முத்தகீன். நீ தக்குவாவோட அல்லாஹ்வுக்கு அஞ்சி இஹ்லாஸோட அமல் செய், உன் அமலையும் அல்லாஹ் கபூல் செய்வான். அதுக்கே என் மேல பொறாமப்படுறா. கடைசியில கொலை செஞ்சிருவார். கூட பிறந்த சகோதரர் கொலை செஞ்சுட்டு அதை எப்படி அடக்கிறதுன்னு கூட தெரியாது அவருக்கு. அதான் முதல் கொலை உலகத்துல, முதல் மௌத்து. அப்பதான் அல்லாஹு தாலா அதை அடக்கிறத கற்றுக் கொடுக்க ரெண்டு காக்கை அனுப்புனதாக குர்ஆன்ல சொல்லுவோம். ஃபபஅஸல்லாஹு குராபன் யபஹஸு ஃபில் அர்த். ஒரு காக்கை வந்துச்சு, ஒரு காக்கையை கொலை செஞ்சிச்சு, குழியை தோண்டுச்சு, அதை புதைச்சி காட்டுச்சு. மனிதா படிச்சுக்கோ, இப்படிதான் புதைக்கணும். மனுஷன் முத படிச்சுக்கிட்டதை கபூர்ல அடக்கணுங்கிறத ஒரு காக்கைட்டு இருந்து தான். முதல் கொலையும் பொறாமையின் காரணமாகத்தான். இங்கே அதே தான். இந்த யூதர்கள் கூட பிறந்த சகோதரன் மேல பொறாமப்பட்டு வாப்பா விட்டு இந்த யூசுஃபை பிரிக்க என்ன செய்யலாம்னு சொல்லி மசூரா செய்யறான். பொறாம கூடாது. குடும்பங்கள் சிதறி சின்ன பின்னமா போறதுக்கு காரணம், சமுதாயத்துக்கு மத்தியில் பிளவுகள் வர்றதுக்கு காரணம் பொறாமை. இது ஈமானை தின்றோம். அப்போ ஒருத்தர் சொல்றாரு கொலை செஞ்சிருவோம். கால காயிலும் மின்ஹும். ஆனா அந்த சகோதரர்கள் இன்னொரு சகோதரர் சொன்னாரு, லா தக்துலு யூசுஃப். கொலையெல்லாம் செய்யவானா, ஏன் அவ்வளோ பெரிய பாவத்தை செய்யணும்? செய்ய போறதே பாவம், சின்ன பாவமாக செஞ்சுட்டு போயிடுவோம். இவ்வளோ பெரிய பாவம்லாம் செய்யவானா, இவங்களை எங்கேயாவது கொண்டு போய் கிணத்துல போட்டுருவோம். பால் அடைஞ்சு கிணத்தை தூக்கி போட்டு அவர் வாழ்ந்தா வாழட்டும், மூத்தா போனா போட்டும். இப்போ என்ன செய்யறது? எப்படியாவது சூழ்ச்சி செஞ்சு வாப்பாட்டேருந்து யூசுஃபை பிரித்து கொண்டுட்டு போகணும். வாப்பாட்டை வந்து கெஞ்சி பாசத்தை காட்டி, வாப்பா தம்பியை கொடுங்களே, நான் கூட்டிட்டு போய் ஆடுகளை மேய்ச்சிட்டு விளையாடிட்டு வர்றோம், வீட்டிலே வச்சுட்டு இருக்கிறீரே. ரொம்ப பாசமாக வந்து கேட்டான். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் என்ன செஞ்சாங்க? தந்துடுவேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, பயமாக இருக்குது, நீங்கள் போகிற இடமெல்லாம் ஓநாய்கள்லாம் அதிகமாக, ஏன்னா பொய் சொல்லவும் முடியாது, உடம்பு சரியில்லை வானாண்டு சொன்னாலும் பிரச்சனையாக போயிடும். சகோதரர்கள் நேரடியாக மோத ஆரம்பிச்சிடுவாங்க வாப்பாட்ட. வாப்பா சொல்லி சமாளிக்கிறான். ஏதாவது ஆயிருமோன்னு பயப்படுறேன். நீங்கள் அங்கே போய் விளையாடிட்டு இருப்பீங்க, வேறு வேலையில் ஈடுபட்டு இருப்பீங்க, இந்த யூசுஃபு தனியாக எங்கேயாவது நின்றா ஏதாவது ஓனை அடிச்சுட்டு போயிருமே பயப்படுறேன். என்னவாப்பா, நாங்கள் இவ்வளோ பெரிய ஜமாத்தா, பெரிய ஜமாத்தாக இருக்கிறோம், நாங்கள் போய் இப்படி பிள்ளைய தம்பியை இப்படி பறி கொடுத்துட்டு வருவோமா? அப்படிலாம் செஞ்சால் எங்களை விட ஒரு நஷ்டவாளி யார் உலகத்தை இருப்பா? இப்படியெல்லாம் சொன்னாங்க. கடைசியில் வாப்பாவுக்கு வழி இல்லை, மறுக்க முடியலை, பயந்துக்கிட்டே கொடுத்து விட்டான். என்ன ஆச்சு நமக்கெல்லாம் தெரியும். வெளியில் போய் வாங்கும் போது பாசமாக கூட்டிகிட்டு போனாங்க. வாப்பாவுக்கு முன்னாடி ரொம்ப செல்லமாக அன்பை காட்டி கூட்டிகிட்டு போனாங்க. எப்போ வாப்பாவோட கண்ணை விட்டு மறைஞ்சு தூரமாக போனாங்களோ அடித்தாங்க, கேவலமாக பேசுனாங்க, மட்டமாக பேசுனாங்க. அடித்து கூட்டிகிட்டு போய் ஒரு பாலுங்கிற இடத்துல இறக்கி விட்டாங்க. இறக்கும் போது அவங்களுடைய ஆடையை கழட்டிட்டாங்க, மேலாடையை கழட்டிட்டு அவங்கள கிணத்துல இறக்கிட்டாங்க. அப்போ அல்லாஹ் சொல்றான், நாம் அவருக்கு அறிவித்தோம். வஹி வந்துருச்சு யூசுப் அலைஹிஸ்ஸலாம். பயப்படாதீங்க, ஒரு நேரம் வரும் இந்த செய்தியெல்லாம் நீங்கள் உங்கள் சகோதரருக்கு சொல்லி காட்டுவீங்க. அப்போ தெம்பு வந்துருச்சு. என்ன நடக்குதோ அல்லாஹ் நாட்டம் நடக்கட்டும்னு பொறுமையாக கிணத்துக்குள்ளே போயிருக்கிறான். யோசிச்சு பாருங்க, எவ்வளோ கஷ்டப்படும் சின்ன பிள்ளை. பிறகு இங்கே என்ன நடந்துச்சு அது எல்லாத்தையும் அல்லாஹ் பெரிய பாடமாக சொல்கிறான். இங்கே வாப்பாட்ட போய் எப்படி சொல்கிறது? இந்த ட்ரெஸ்ஸை ஒரு ஆட்டை அறுத்து அதனோட ரத்தத்தை நனைச்சி இதை கொண்டு போய் காட்டினா வாப்பா நம்பிடுவாங்க.
வாப்பா என்ன சொன்னாங்களோ, எதை சொல்லி காரணத்தை சொல்லி கொடுக்க கூடாதுன்னு நினைச்சாங்களோ அதையே காரணமாக்குனாங்க. எதை சாக்கு போக்கு சொல்லி கொடுக்காம இருக்கிறதுக்கு என்ன சொன்னாங்க, ஓனாய் தின்றுமோன்னு பயப்படுவேன்னாங்கல்ல, அதையே இவங்க வேலையை செஞ்சாங்க. வாப்பாட்ட சொன்னாங்க, அழுதுகிட்டே வந்தாங்க ராத்திரியில. அழுதுகிட்டே வந்தாங்க, வாப்பா அந்த மாதிரி போனோம், தம்பியை கொண்டுட்டு போனோம், விளையாடிட்டு இருந்தோம். குன்னா நஸ்தபிகு வதரக்னா யூசுஃப இன்த மதாஇனா ஃபஅகலஹு الذئب. இப்படி சாப்பிட்டுச்சே. பாப்பா எதை சொன்னாங்களோ அதையே வந்து பொய்யா வந்து சொன்னாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, எவ்வளோ அதிர்ச்சியா இருக்கும், இவ்வளோ கஷ்டம், இவ்வளோ பாசமான ஒரு பிள்ளை, ஆனா உள்ளத்துக்குள்ள ஒரு ஓரத்தை நம்பிக்கை இருந்துச்சு. அல்லாஹ் இவ்வளோ பெரிய செய்தியை சொல்லிக்கிறான், கனவின் மூலமாக நபியா ஆக்கியிருக்கிறான், இவன் எதை சூழ்ச்சி செய்யறாங்க. அது எப்படி உறுதியானுச்சு பாருங்க. நீங்க சும்மா சொன்னா நம்ப மாட்டியவாப்பா, பாருங்க யூசுஃபோட ட்ரெஸ்ஸை ரத்தக்கரையோட கொண்டு வந்திக்கிறேன்னு பாப்பா பிரிச்சு பார்த்தாங்க. எவ்வளவுதான் சூழ்ச்சிக்காரங்க இருக்கிறாங்களே, சில நேரங்கள்ல அறிவு வேலை செய்யாது. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தொடர்ந்து முதல்ல ரத்த வாடையே சொல்லிடும், இது மனிதன் ரத்த வாடை கிடையாது, முதல் விஷயம். ரெண்டாவது, சட்டம் முழுசா கிளியாம இருக்குது. ஏன்னா ஓனா அப்படி சட்டையை கலட்டி போட்டு கடிச்சிட்டா என் பிள்ளைய. அப்ப சொல்லிட்டாங்க, நீங்க எல்லாம் சேர்ந்து ஏதோ போய் சொல்றீங்க. قال بل سولت لكم انفسكم امرا فصبر جميل والله المستعان على ما تصفون. நான் பொறுமை செய்றேன், நான் அழகான பொறுமையாக பொறுமை காக்கிறேன். சோதனை வந்த ஆரம்ப நேரத்திலேயே பொறுமை செய்ய தாங்கணும். முதல்ல அல்லாட்ட அழுகலாம், புறம்பலாம். இன்னமா அஷ்கு பஸ்ஸி வஹுஸ்னி இலல்லாஹ். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன வார்த்தை இது. ஹஸரத் உமர் ரலியல்லாஹு இந்த சூரா ஓதும் போது இந்த இடம் வந்தோடனே அவங்களும் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அழுது 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 கருவிழிய வெள்ளையாக ஆகிவிட்டது. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை நினைச்சு இப்படி கூட பிறந்த சகோதரர்களை பிள்ளைகளோட இப்படி செய்யறாங்களே, எப்படி யோசிச்சு பாருங்க. ஒரு பக்கம் இவ்வளோ பெரிய மாபாதக செயலை செஞ்சுட்டு வந்து வாப்பாவை இவ்வளோ கஷ்டப்படுறாங்க, இவ்வளோ பெரிய பாவம் செய்யக்கூடிய இந்த பிள்ளைங்களை திருத்த வேண்டிய ஒரு நிலைமை ஒரு பக்கம் இருக்குது. இந்த நேரத்தில் அவங்க சொன்ன வார்த்தை ஃபஸபுருன் ஜமீல், நான் பொறுமையா இருக்கிறேன். வல்லாஹுல் முஸ்தான், அல்லாஹ் எனக்கு உதவி செய்வான். வாழ்க்கையில படிக்கணும், வாழ்க்கையில கஷ்டம், பிரச்சனை, சோதனைகள் பல விஷயத்துல வரும். இதை விட ஒரு பெரிய சோதனை வரப்போறது இல்லை. நபிமார்களுக்கு அல்லாஹ் சோதிச்ச ஒவ்வொரு சோதனையினுடைய இதை ஆழமா யோசிச்சு பார்த்தா, அவங்க சோதிக்கப்பட்டதுக்கு முன்னாடி நமக்கு கிடைச்ச சோதனைலாம் சோதனையே கிடையாது, அற்பமான விஷயமா இருக்கும் சுத்தி வளைச்சு பார்த்தா. இப்படியாக அவங்களுடைய வாழ்க்கையில ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அங்க என்ன நடக்குது அல்லாஹ் சொல்றான். இந்த சகோதரர்கள் அந்த கிணத்தை சுத்தி சுத்தி தூரமா நின்றே பார்த்தாங்க என்ன நடக்குதுன்னு. அல்லாஹ் ஒரு பிரயாண கூட்டத்தை அனுப்புறான். அதை கடந்து போற ஒரு பிரயாண கூட்டம் அவங்களை எடுக்கிறாங்க. எடுத்தோடனே ஓடி வர்றாங்க அந்த சகோதரர்கள்லாம். சொல்றாங்க, இது எங்கிட்ட இருந்து ஓடி போன அடிமை, இது சொந்த தம்பிய என்ன சொல்லி விற்கிறாங்க, எங்கள்கிட்ட இருந்து ஓடி போன அடிமை இவன், நீங்க ஏதாவது காசு கொடுத்துட்டு எடுத்துட்டு போலாங்கிறாங்க. சொற்பமான அற்பமான திரகத்துக்கு என்ன செஞ்சாங்க, விசுவாசத்தை வித்துட்டு போயிட்டான். பெரிய தொகையெல்லாம் வாங்கல, அற்பமான தொகைக்கு ஏதோ எப்படியோ எங்கேயாவது போயிட்டா சரி. இப்படியாக ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கொண்டு எடுத்துட்டு போறாங்க மிஸ்ர் நாட்டுக்கு, எகிப்துக்கு. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் போனாங்க. அங்க போய் அங்க உள்ள அசீஸ் அந்த எகிப்து அரசர் அவங்கள விலை கொடுத்து வாங்கினாங்க, பெரிய தொகை கொடுத்து வித்தாங்க. அவர் வாங்கி தன்னுடைய அரண்மனையில பெரிய ஒரு பாதுகாப்போட வச்சு தன்னுடைய மனைவியிடத்துல சொன்னாங்க, இந்த குழந்தைய நாம நல்ல முறையில கண்காணிக்கணும், வளர்க்கணும், இது நமக்கு பின்னாடி பெரிய உதவியாக இருக்கும், இதை நாம பிள்ளையாக கூட ஆக்கிக்கிடலான்னு சொல்லி பிள்ளையினுடைய ஸ்தானத்தை வீட்டுல வச்சாங்க. என்னதான் இருந்தாலும் இவ்வளவு அழகான ஒரு குழந்தைய ஒரு அரசர் தான் வாங்க முடியும், அவ்வளவு காசு கொடுத்து வீட்டுல வச்சு அரச தர்பாரில் வளர்க்கப்பட்டாங்க ஹதரத் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். அடுத்த சோதனை வருது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு, வாலிப வயசு அங்க அடையிறாங்க. இவ்வளவு அழகான ஒரு குழந்தை வாலிபத்தை அடைஞ்சா என்ன சோதனை வரும்? யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை போல அழகு யாருக்கும் கிடையாது. அந்த சோதனையான கட்டத்தையும் அல்லாஹ் சொல்றான். அந்த வாலிப வயசுல ஏற்படுற சோதனையிலையும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் எப்படி தன்னை தற்காத்துக்கிட்டாங்க. முதல்ல உள்ளத்துல பயம், அல்லாஹ்வுடைய அச்சம் இருக்கணும். தனிமையில இருந்தாலும் பாவம் செய்யற சந்தர்ப்பம் இருக்குது யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. அந்த நேரத்துல எல்லா வாசல்கள்லாம் அடைக்கப்பட்டுருச்சு. அந்த பெண் வீட்டு அந்த அரசருடைய மனைவியே கூப்பிடுறாங்க, ஹைத்தலக் ஹைத்தலக், பாவத்துக்கு வாங்கன்னு சொல்லி. மஹாதல்லாஹ், அல்லாஹ் இடத்துல பாதுகாவல் தரேன்னு சொன்னாங்க. அந்த நேரத்தில் அல்லாஹ்வோட பயம், அல்லாஹ்ட்ட உதவிக்கு தேடுறாங்க. தப்ப முடியாது, இப்ப பாவம் செஞ்சே ஆகணுங்கிற நிர்பந்தம் உருவாகுதாங்க.
அல்லாட்ட பாதுகாப்பு தேடிட்டு வாசலை நோக்கி வரும். ஆனா வாசல்லாம் அடைக்கப்பட்டிருக்குது. வகுல்லிகத்தில் அப்வாபு வகாலத் ஹைத்தலக் கால மஆதல்லாஹ் இன்னஹு ரப்பி அஹ்ஸன மஸ்வாய் இன்னஹு லா யுஃப்லிஹுல் ஸாலிமூன். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இவ்வளவு பெரிய அநியாயத்தை நான் செய்ய மாட்டேன். இவ்வளவு பெரிய என்னைய நம்பி இந்த வீட்டில் விட்டுட்டு போயிருக்கிறார் என்னோட எஜமானர். அல்லாஹ் என்னை கண்ணியமாக வச்சிருக்கிறாங்க இந்த இடத்துல என்னோட எஜமானர். நான் எப்படி அவருக்கு மாறு செய்வேன்? அந்த பெண் துரத்துறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஓடுறாங்க. கதவுகள் திறக்கப்படுது. கடைசி வாசலுக்கு போறாங்க. அந்த அசீஸ் வந்து நின்றுட்டார். அந்த அரசு எகிப்து நாட்டு அரசர் வந்து நின்றுட்டார். கண் கூட பார்க்கிறார். துரத்திக்கிட்டு வர்றதை பார்த்துட்டார். உடனே அந்த பெண் அப்படியே அந்த பழி அவங்க மேல சுமத்துறாங்க. பெண்களுடைய சுபாவம் இது. பிரச்சனைன்னு வந்தோடனே கடைசியில ஒண்ணுங்கால தான் ஆயிடுச்சு. எல்லாம் அவங்க தான் ஆரம்பிச்சு விட்டிப்பாங்க. முடிக்கும் போது என்ன சொல்லிடுவாங்க? இன்ன கைத குன்ன அலீம். பாருங்க, இவதான் இந்த மாதிரி என்னை தப்பான விஷயத்துக்கு யூசுப் அழைச்சிட்டாரு. நவுது பில்லா. அந்த நபியின் மீது குற்றம் சுமத்தப்படுது. யூசுப் எப்படி இருந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அந்த நிலையில மாட்டிக்கிட்டவங்களுக்கு எவ்வளவு பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். ஆனா அல்லாஹ் அங்க வச்சு அவங்களை காப்பாத்தினான். அந்த நேரத்துல சொல்லப்படுது, அந்த வீட்டுல தொட்டில்ல ஒரு குழந்தை இருந்துச்சு. அந்த குழந்தை பேசுனுச்சு. இதுக்கு என்ன தீர்வு? யாருடைய சொல்லு உண்மை? இந்த குழந்தை சொன்னதை அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அல்லது அந்த வீட்டில் இருந்த ஒரு அறிவாளியான மனிதர் சொன்னதாகவும் சொல்லப்படுது. அது சொன்னாங்க, பாருங்க, யூசுஃபுடைய முன்னாடி சட்டை கிழிஞ்சு இருந்துச்சுன்னு சொன்னால் யூசுப் பொய் சொல்லுகிறார். யூசுஃபுடைய சட்டை பின்னால் கிழிந்திருந்தால் அவள் பொய் சொல்லுகிறார். பார்த்தா யூசுஃப் சட்டை பின்னாடி பிடிச்சி இழுத்ததில் ஓடிக்கிறாங்க, பின்னாடி சட்டையை பிடிச்சி இருக்கிறாங்க, கிழிஞ்சிருக்குது. அப்போ குற்றம் செஞ்சது பெண்ணு தான் நிரூபணம் ஆயிடுச்சு. இப்போ அரசர் என்ன செஞ்சாரு? அரசு குடும்பம் வெளியே போன அவமான செய்தி தெரிஞ்சா அப்போ சொன்னாங்க, பெண்களை உங்களுடைய சூழ்ச்சி ரொம்ப பயங்கரமானது. இன்ன கைத குன்ன அலீம். அதனால நீ அல்லாஹ்விட தௌபா செய்து மனைவிக்கு சொல்லிட்டு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, ஆரிதான் ஹாதா, யூசுஃபை இதை வெளியில யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி வச்சாங்க. பிறகு இருந்தாலும் இந்த செய்தி வெளியில தவறாக பேசப்படுது. அதனால அந்த அரசுக்கு அவமானம் ஏற்படுது. இதை மக்களுக்கு விளங்க வைக்கணும். நான் எவ்வளவு பெரிய இக்கட்டான நிலைமையில மாட்டிக்கிட்டேன். இது நிர்பந்தமாக ஏற்பட்ட நிலங்கிறத இந்த அந்த மிஸ்ர் நாட்டு பெண்களுக்கு விளங்க வைக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் என்னை பத்தி தவறா பேசுறாங்கன்னு தாங்கிக்க முடியாம அந்த பெண் விருந்துக்கு ஏற்பாடு செய்யறா. அப்போ அவங்க எல்லாருக்கும் ஆப்பிள் கத்தி எல்லாம் கொடுத்துட்டு நான் சொல்லும் போது வெட்டி சாப்பிடுங்கன்னு சொல்லி விருந்து ஏற்பாடு செய்யறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை ஒரு ரூம்ல நிக்க வச்சுட்டு சொன்னாங்க, நான் சொல்லும் போது நீங்க ரூம் விட்டு வெளியே வரணும்னு சொல்றாங்க. அந்த மாதிரியே நடக்குது. வெளியே வர்றாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்துக்கிட்டே இப்ப அருங்கன்னு சொன்னாங்க. அறுக்கிறாங்க. யூசுப் அலைஹிஸ்ஸலாத்தை பார்த்து எல்லாம் மயங்கிட்டாங்க. மயங்கி கையை அறுத்துக்கிட்டாங்க. இவர் மனிதரே கிடையாது, இது என்ன மலக்கு மாதிரி இருக்குது. இது ஒரு சங்கையான மலக்கு, இது மனிதன் கிடையாதுன்னு சொல்லி மயங்கி கையை அறுத்து ரத்தம் ஓடுது. அது தெரியல அவங்களுக்கு. இப்ப சொன்னாங்க, அந்த அரசருடைய மனைவி சொன்னாங்க, இப்ப சொல்லுங்க என் நிலைமை எப்படி இருந்திருக்கும். இருந்தாலும் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, இது என்ன அல்லாஹ் இது சோதனை, என்ன இப்படி வச்சு பொம்பளைக்கு மத்தியில நான் இப்படி ஒரு சோதனை பொருளாக ஆகிட்டேன். அல்லாஹ் இவங்க எதன் பக்கம் என்ன அழைக்கிறாங்களோ அதை விட நான் ஜெயிலில் வாழ்றதை விரும்புறேன் அல்லான்னு சொன்னாங்க. அந்த அரசர் என்ன செஞ்சாரு? அல்லாஹ் அந்த துஆவை கபூல் செஞ்சான். அந்த அரசரும் பார்த்தாரு, இப்போதைக்கு இவர் நிரபராதின்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிருச்சு, தப்பு செஞ்சது அவங்க தாண்டு. இருந்தாலும் ஜெயிலில் கொண்டு போய் அடைச்சி இதன் மூலமாக மக்கள் விளங்கணும், செய்தி பரவணும். இல்லை யூசுப் தான் தப்பு செஞ்சுக்கிறாங்க, அதனால தான் ஜெயிலில் அடைக்கப்பட்டிருக்கிறாங்க. அப்போ யூசுப் அலைஹிஸ்ஸலாம் ஜெயிலில் இருக்கிறதே சலாமத்தா நினைச்சு இருந்தாங்க. ஜெயிலில் இருந்து என்ன செஞ்சாங்க அதையும் அல்லாஹ் சொல்றான். ஜெயிலில் இருக்கும்போது அங்க 2 வாலிபர்கள் கனவுக்கு விளக்கம் கேட்டாங்க. இவ்வளோ அழகான மனிதர், இவ்வளோ அல்லாஹ்வுக்கு நெருக்கமான நல்லடியாராக தெரிகிறாரு, இவர்கிட்ட கனவுக்கு விளக்கம் கேட்டா கிடைக்குமே சொல்லி 2 பேர் வந்து கனவுக்கு விளக்கம் கேட்கிறாங்க. அந்த சந்தர்ப்பத்தை யூசுப் அலைஹிஸ்ஸலாம் பயன்படுத்தி என்ன தெரியுமா செஞ்சாங்க? உடனே கனவுக்கு விளக்கம் சொல்லலை. தான் நபியாக இருக்கிறோம், நாம அனுப்பப்பட்ட நோக்கத்தாங்க நிறைவேற்றினாங்க. சொன்னாங்க, இப்ப ஜெயில சாப்பாடு வருமா இல்லையா, அந்த சாப்பாடு வர்றதுக்குள்ள உங்க கனவுக்கு நான் விளக்கம் சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி ஒரு செய்தியை சொல்றேன் கேளுங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் பக்கம் அழைப்பு கொடுத்தாங்க. உங்களை என்னையும் படைச்சது அல்லாஹ் தான், அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ்க்கு ஷிர்க் வைக்க அல்லாஹ்க்கு பிடிக்காதுங்கிற விஷயத்த தாவத்து கொடுத்துட்டு அதுக்கு பிறகு அந்த 2 பேருடைய கனவுக்கு விளக்கம் சொன்னாங்க. இப்படியாக யூசுப் அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒவ்வொரு கட்டமாக அல்லாஹ் அங்க சொல்லி காட்டான். கடைசி இந்த சூறாவுல கடைசி இந்த சம்பவத்தை எல்லாம் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுவான், நபியே நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, குல் ஹாதிஹி சபீலி அதுஉ இலல்லாஹ் அலா பஸீரத்தின் அன வ மன் இத்தபஅனி. மக்களே,
என்னுடைய வேலையும் என்னை பின்பற்றக்கூடியவர்களான இந்த உம்மத்தினுடைய வேலையும் என்னன்னு சொன்னா அல்லாஹ் பக்கம் மக்களை அழைக்கிறது. அல்லாஹ் பக்கம் மக்களை அழைப்பது தான் என்னுடைய வேலைன்னு சொல்லுங்க. இதான் என்னுடைய பாதை. தெளிவான சிந்தனையோடு அல்லாஹ் பக்கம் மக்களை இணைச்சி விடணும். இது நம்முடைய மிகப்பெரிய பொறுப்பு. இந்த சம்பவத்தை சொல்லிட்டு கடைசியில் அல்லாஹ் சொல்லுவான். ஆக நாம் அந்த விஷயங்களை பயன்படுத்தி நமக்கு கிடைக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் சாதகமான சூழ்நிலை அல்லாஹ் நாட்டில் உருவாக்கி இருக்கிறான். மாற்று மத சகோதரர்கள் நம்முடைய சாதகமான நிலையில் இருக்கிறாங்க. முஸ்லீம்களே எத்தனையோ மக்கள் ஈமான் இல்லாம அமல் இல்லாம ரமலான்லேயே நோன்பு வைக்காம ஒரு பெருங்கூட்டம் இருக்குது. இதெல்லாம் நம்ம கவனத்தில் வச்சு ஈமானின் பக்கமும் இஸ்லாமின் பக்கமும் மக்களை அழைக்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்குது. அதை நாம் உணரணும். அதுக்குத்தான் அல்லாஹ் அந்த சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காட்டுறான். ஆக அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக என்ன நடந்துச்சுங்கிற சம்பவங்களை நாளைக்கு பார்ப்போம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு என்னென்ன விஷயங்களை சொல்ல வர விரும்புகிறானோ அதை புரிந்து செயல்படுவதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். வ ஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி. சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக நஷ்ஹது அல்லா இலாஹா